இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவு, ஆம், திமுக வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்று. அதே போன்று இன்று நாங்கள் வெளியிட்ட ஆவணம் திமுக அரசின் பொய் முதலீடுகள், அதாவது தொழில் முதலீடுகள் பதிலாக பொய் முதலீடுகள் என்ற ஒரு ஆவணம் இன்று வெளியிட்டிருக்கின்றோம். இதை நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதில் தொழில் வளர்ச்சி வேண்டும், வேளாண் வளர்ச்சி வேண்டும். தொழில் வளர்ச்சியில் அதில் உற்பத்தி, சேவை, இந்த 2 வகையான வளர்ச்சி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சமீப காலத்தில் வரை சொல்லி வருகின்ற ஒரு பொய்யான செய்தி, தமிழ்நாட்டில் இதுவரை 11,32,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நடைபெற்று இருக்கிறது, நடந்திருக்கிறது. அதன் வாயிலாக 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள், தொழில்துறை அமைச்சர் அவர்கள், நிதி அமைச்சர் அவர்கள், இந்த 3 பேரும் தொடர்ந்து இந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள். இது பொய் என்று இந்த ஆவணம் மூலமாக நாங்கள் இன்று நிரூபித்திருக்கின்றோம். அதில் இந்த தொழில் முதலீடுகளுடைய நிலை என்ன என்பது குறித்து தமிழக அரசு வெளிப்படையாக எதையும் தெரிவிக்க மறுக்கிறது. இது சம்பந்தமாக நான் பல முறை கேட்டிருக்கின்றேன். முதலமைச்சர் அவர்களையும், தொழில் அமைச்சர்களையும், தொழில்துறை அமைச்சர்களையும், நிதி அமைச்சரோடும் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள். நீங்கள் சொல்றீங்கல்ல 11,32,000 கோடின்னு சொல்றீங்க, அதில் நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று பல முறை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் 2018 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதே கேள்வியை தான் கேட்டார். நீங்க தொழில் முதலீடு இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றீங்களே, நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தினார் முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு இந்த கேள்வி நாங்க முதலமைச்சரிடம் கேட்டா முதலமைச்சர் சொல்ற பதில், இதற்கு மரபு கிடையாது, தொழில் முதலீட்டு எவ்வளவு என்று வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு மரபு கிடையாது, பழக்கம் கிடையாது, வழக்கம் கிடையாதுன்னு ஒரு பொய்யை சொல்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா?